அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஜெபசிங் பேசுகிறேன். இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் இரட்டை கொலை வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்து கடந்த 23/3/2026 அன்று நீதிபதி அவர்கள் சுமார் 1.5 மணி நேரம் தீர்ப்பினை வாசித்தார்கள். அந்த தீர்ப்பில் அனைவரும் குற்றவாளிகள் என்று அறிவித்துள்ளார்கள். அதில் 1 முதல் 8 வரையிலான காவல்துறை சார்ந்தவர்கள் கொடூர குற்றவாளிகள் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். நீங்கள் அந்த வழக்கை ஆரம்ப நிலையிலிருந்தே நீங்கள் பார்ப்போம் என்றால், கொரோனா காலகட்டத்தில் கொடூர கடையடைப்பு நடந்து முடிந்து பின்பு அது சிறிது தளர்வு செய்யப்பட்டது. அந்த தளர்வு செய்யப்பட்ட காலத்தில் கடையை இரவு 8 மணி வரைக்கும் மட்டும் திறக்க வேண்டும், அதன் பின்னர் கடை அடைத்து விட வேண்டும் என்பது போன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ், இந்த பெனிக்ஸோட செல்போன் கடை அந்த சாத்தான்குளம் காமராஜர் சிலையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. அந்த இடத்தில் அந்த கடையை அவர்கள் இரவு 8 மணிக்கு பிறகும் திறந்திருந்தார்கள் என்பதுதான் இந்த கதையினுடைய ஆரம்பம். ஏனென்றால் அந்த 18/6/2020 அன்று போலீஸ் வாகனம் அந்த காமராஜர் சிலை முன்பாக வருகிறது. அப்பொழுது அங்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய கடைகள் திறந்திருக்கின்றன. உடனே அங்கு வந்த A2 பாலகிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டர் உடனே அவர்களை அழைக்கின்றார். அழைத்து கடை அடைக்க சொன்னால் அடைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க ஐயா அடைச்சிருவோம்னு சொல்லி அடைக்கிறாங்க. வண்டி போயிடுது. போன பிறகு மீண்டும் அடுத்த நாள் அதே நேரம் மீண்டும் வருகிறார்கள். வரும்பொழுது மீண்டும் கடை திறந்திருக்கின்றது. அப்பொழுது மீண்டும் ஜெயராஜ் வாங்க, உங்களை இன்ஸ்பெக்டர் கூட்டார் அப்படின்னு சொல்லி கூடுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டார்னு சொல்லி கூட்ட உடனே அவர்கள் காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றப்பட்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கு முந்தின நாள் 18ஆம் தேதி காவல்துறை வாகனம் வரும் பொழுது இவர்கள் கடை அடைத்து விட்டு வாகனம் சென்றவுடன் இவர்களுக்கு வேற வேலை இல்லை, நமக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர்கள் இந்த கடை அடைக்க சொல்வார்கள் என்று அந்த கிராமத்து பாஷையில் பேசியதாகவும், அதனை அந்த ஒரு ஆட்டோவிலிருந்து மது அருந்தி கொண்டிருந்த ஒரு காவலர் அதை கேட்டு ஆய்வாளரிடம் போய் சொல்லியிருக்கின்றார். அதனால் அடுத்த நாள் மீண்டும் அதே நேரத்திற்கு வந்திருக்கின்றார்கள். கடை திறந்தவுடன் அந்த ஜெயராஜை அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அதன் பின்னால் வந்த பெனிக்ஸ் அப்பாவை எங்கே அப்படின்னு கேட்டோடனே போலீஸ் கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக பெனிக்ஸ் அவருடைய நண்பர்களுடன் காவல் நிலையத்திற்கு செல்கிறார். அங்கு ஸ்ரீதர் அவருடைய அப்பாவை கன்னத்தில் அறைவதை பார்த்து, எங்கள் அப்பாவை அடிக்காதீங்க, எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு போய் சொல்கிறார். ஆனால் அங்கே அருகில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், நீ இங்கே வாடா, நீ என்ன பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லி அவரை கெட்ட வார்த்தையில் பேசுகிறார். உடனே பெனிக்ஸ் பாலகிருஷ்ணனை சட்டையை பிடித்து காலரை பிடித்து அவர் இழுத்ததாகவும் பாலகிருஷ்ணனும் பெனிக்ஸும் தரையில் விழுந்து உருண்டதாகவும் சொல்கின்றார்கள். அதன் பின்னர் தான் இந்த இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் லாடம் கட்டுடா அப்படின்னு சொல்லி உடனே 2 பேரையும் கட்டி தொங்க விட்டு அடிக்கின்றார்கள். இது இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க 10:30 மணி வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பாலகிருஷ்ணன் ரிலீவ் ரகு கணேஷ் வர்றாரு. ரகு கணேஷ் வரும்பொழுது ரகு கணேஷும் தொடர்ந்து விடிய காலம் 3:30 மணி வரைக்கும் அடிக்கிறார். காரணம் என்னென்னா, இவங்களுக்கு போலீஸ் அடிச்சிட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் சட்டையை பிடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஈகோ கிளாஸ் ஆகி அதை தொடர்ந்து அடிக்கிறாங்க. ஆனால் இவங்க மேலே சொல்லும்படியான இதுவரைக்கும் ப்ரீவியஸாக எந்த வழக்குகளும் கிடையாது. எந்த வழக்குகளும் இல்லாத ஒரு அப்பாவி பெனிக்ஸையும் ஜெயராஜையும் காவல்துறையினர் மிக கொடுமையாக தாக்கியுள்ளார்கள். இதைத்தான் நீதிபதி அவர்கள் இதில் காவல்துறையினருடைய கொடுங்குற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பதும், இவர்கள் பொய்யான ஒரு வழக்கை ஒரு காவலரிடம் புகார் வாங்கி இவர்கள் இருவர் மீதும் கொரோனா காலகட்டத்தில் போலீஸை வேலை செய்ய விடாமல் தடுத்ததாகவும் ஒரு பொய்யான புகாரை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் போடுகிறார்கள்.
இதெல்லாம் அன்று இரவே நடக்கிறது. ஆனால் இவங்க அடிக்கிறது இன்ஸ்பெக்டர் பார்த்து கொண்டிருக்க, 2 சப் இன்ஸ்பெக்டர்களும் அடிக்க, தகப்பன் முன்னால் மகனை நிர்வாணப்படுத்தி அடிப்பதும், மகன் முன்னால் தகப்பனை நிர்வாணப்படுத்தி அடிப்பதும் ஆக மிக பெரிய கொடூர தாக்குதலை இவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். இதற்கு இன்ஸ்பெக்டர் அவர்கள் நல்லா அடிக்கிறதுக்கு ஆள் கிடச்சிருக்காங்க, நல்லா அடித்து பழகுங்கடா என்று சொன்னதாகவும், நீதிபதி அவர்கள் தனது தீர்ப்பில் உங்களுக்கு இரவு திருந்துவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருந்தும் நீங்கள் திருந்தாமல் தொடர்ந்து பெனிக்ஸை 250 முறையும் ஜெயராஜை 150 முறையும் அடித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இதை அடித்தால் அவருடைய உயிரிழப்புக்கு வரும் என்று தெரிந்தும் நீங்கள் அந்த குற்றத்தை செய்திருக்கின்றீர்கள். தடயத்தை அழித்திருக்கின்றீர்கள். இரத்தங்கள் சுவரிலும் தரையிலும் பெஞ்சிலும் விழுந்ததை முழுவதுமாக கழுவி சுத்தப்படுத்தி தடயத்தை அழிக்க முயற்சி செய்திருக்கின்றீர்கள். இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினார்கள். சிபிசிஐடி இந்த வழக்கு நடத்தும் போது எங்களுக்கு சிபிசிஐடி இந்த வழக்கு நடத்துவதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அதுவும் தமிழக காவல்துறையினுடைய ஒரு பிரிவாகும். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜெபசிங் அட்வொகேட். இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் இன்று தண்டனைகளை வழங்குவதாக நீதிபதி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று மதியம் 2:30 மணிக்கு அவர்களுடைய அந்த தமிழக அரசின் அறிக்கை வர கால தாமதம் ஏற்படுவதனால் அவர்களுக்கு மீண்டும் காவல் நீடிப்பு செய்யப்பட்டு 2/4/2026 அன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இந்த தமிழக அரசினுடைய அறிக்கையும் மத்திய அரசின் அறிக்கையும் அதற்கு முன்னால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அரசு வழக்கறிஞரிடம் உங்கள் அரசின் ஸ்டாண்ட் என்ன என்பதை நீதிபதி அவர்கள் கேட்டார்கள். எனவே உங்களுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் உடனடியாக தமிழக அரசின் நிலைப்பாடை குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். 2 வகையான தீர்ப்புகளை மட்டுமே நாம் வழங்க இருக்கிறோம். எனவே அது லைஃபா இல்லை டெத் சென்டென்ஸா என்பதை நான் முடிவெடுக்க வேண்டியுள்ளது. எனவே 2 அரசினுடைய அறிக்கையும் தேவைப்படுகிறது. உடனடியாக தாக்கல் செய்யுங்கள். உங்களுக்கு போதுமான கால அவகாசம் நான் கொடுத்தும் நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று நீதிபதி அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். உடனே அரசு வழக்கறிஞர் எனக்கு 2 நாள் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டதின் பேரில் 2/4/2026க்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அனைவராலும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வழக்கின் தண்டனை விவரங்கள் 2/4/2026 அன்று வழங்கப்படுமா? நன்றி. இந்த வழக்கை மீண்டும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததினால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்புதான் இந்த வழக்கில் ஒரு முன்னேற்றம் வந்தது. காரணம், இந்த வழக்கு சரியான பாதையை நோக்கி நகரத் தொடங்கியது. இவர்களை சிபிஐ போலீஸார் கஸ்டடி எடுத்து இவர்களை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து இவர்களை சிபிஐ முறைப்படி விசாரித்தவுடன் இவர்கள் அடித்த லத்தி எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டார்கள். அந்த லத்தியில் இருந்த இரத்தங்களும் பெனிக்ஸோட தாயாருடைய இரத்தத்தையும் மாதிரியும் சேகரித்து டிஎன்ஏ பரிசோதனை நடத்தியதில் அது பெனிக்ஸோட இரத்தம்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. எனவே அதிலிருந்து வழக்கு வேறு திசையை நோக்கி பயணிக்க தொடங்கியது. அந்த நேரத்தில் ரேவதி என்ற தலைமை காவலர் அவர்கள் துணிச்சலாக நான் அபூர்வராக மாறுகிறேன் என்று காவல் நிலையத்தில் நடந்த கொடூரங்களை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அது வழக்கினுடைய மிக ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து காவலர் பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் அப்ரூவராகி அவர்கள் சாட்சியம் அளித்தார்கள். அவர்களுடைய சாட்சியம்தான் இந்த வழக்கை வேறு ஒரு எல்கைக்கு கொண்டு சென்றது. ரேவதி அவர்கள் எப்படி அடித்தார்கள், எந்த இடத்தில் வைத்து அடித்தார்கள், எந்த இடத்தில் படுக்க வைத்து அடித்தார்கள் என்பதையெல்லாம் குற்றவாளிகளை நடிக்க வைத்து அவர்கள் மூலம் அந்த பார்வை மகஜரெல்லாம் தயாரிக்கப்பட்டு அதில் கையொப்பமிட்டுள்ளார்கள் ரேவதி அவர்கள்.
அதுபோல் அவர்கள் பயன்படுத்திய லத்திகளை அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள், எந்தெந்த லத்தியெல்லாம் வச்சு அடித்தாங்கன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்து அதன் பின்பு இவர்கள் காலையில் நீதிபதி சரவணன் அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்த கூட்டு சென்று, ஆனால் நீதிபதி முன்பால் ஆஜர்படுத்தாமல் வண்டியிலே வைத்துவிட்டு அவர்கள் 2 பேருக்கும் கொரோனா என்று சொல்லி நீதிபதியிடம் ரிமாண்ட் வாங்கிவிட்டு இவர்கள் நேரடியாக சாத்தான்குளம் மருத்துவரிடம் ஃபிட்னஸ் வாங்கிவிட்டு நேரடியாக கோயில்பட்டி கிளை சிறைக்கு சென்று விட்டார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் சாத்தான்குளம் அரசு மருத்துவர் ரிமாண்ட் ஃபிட்னஸ் கொடுக்கும்போது இவர்கள் 2 பேரையும் நீங்கள் பார்த்தீர்களா? நீங்கள் பார்க்காமல் ஒரு ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்று கொடுத்திருக்கின்றீர்கள். இது மிக தவறான ஒரு செயல். உங்களால் இன்று 2 உயிர்கள் பறி போய்விட்டது நீங்கள் செய்த தவறினால். அதுபோல நீதிபதி சரவணன் அவர்கள் நேரில் பார்த்திருந்தால் இன்று 2 உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது அவ்வாறு சொல்லிக் கொடுக்கவில்லையா? நீங்கள் குற்றவாளிகளை பார்த்து எப்பொழுதுமே கேட்கக்கூடிய கேள்விகள் தான், போலீசார் உங்களை அடித்தார்களா? உங்கள் மீது என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு தெரியுமா? உங்களுடைய மனைவிக்கு தகவல் சொல்லப்பட்டுள்ளதா? உங்களுடைய தாயாருக்கு தகவல் சொல்லப்பட்டு, இதெல்லாம் கேட்கறது தான். இந்த 2 அப்புராணிகளுக்கு எந்த கேள்விகளும் கேட்கப்படவில்லை. அதனுடைய விளைவுதான் இந்த கொலை, இரட்டை கொலை. இதற்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக நீங்கள் இருவரும் குற்றவாளிகளாக இருக்கின்றீர்கள். இந்த குற்ற உணர்வு உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். அதனைத் தொடர்ந்து அங்கே கோயில்பட்டி கிளை சிறையில் மருத்துவர் சோதித்துவிட்டு அருமையான ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறார். இவர்கள் 2 பேருடைய புட்டத்திலும் தோள்கள் பீய்ந்து இரத்த கசிவோடு இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கின்றார். முட்டு வீங்கியிருப்பதாகவும் கை முட்டு வீங்கியிருப்பதாகவும் எழுதியிருக்கின்றார். கொடும்பாவியில் கையிலும் காலிலும் முட்டிலும் லத்தியை கொண்டு அடித்து சித்திரவதை செய்துள்ளார்கள். இந்த சித்திரவதை மரணத்திற்கு இன்று நீதிபதி முத்துக்குமரன் சார் அளித்துள்ள தீர்ப்பு உண்மையிலே கிரேட் சல்யூட். இவர்களுடைய முட்டை உடைத்தால் இவர்களுக்கு தெரியும் அந்த வலி. எனவே அங்கே கொண்டு சேர்த்து அதன் பின்பு முதல் நாள் பெனிக்ஸும் 2வது நாள் ஜெயராஜ் என்ற விடிய காலம் ஜெயராஜும் மாறி மாறி இறந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலும் கொரோனா என்று கதையை முடித்து விடலாம் என்று நினைத்தது போலீஸ். அங்கிருந்த ஒரு செவிலியர் உண்மையிலே பாராட்டுக்குரியவர். அவர் உடனடியாக பத்திரிகையாளருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது என்று தகவல் அளிக்கவும் பத்திரிகையாளர் அங்கு வந்து விட்டார்கள். வந்து அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருகிறார்கள். அதன் பின்புதான் இங்கு நான் செல்கிறேன் பிணை அடக்கி. அப்பொழுது நான் பார்த்த காட்சி உண்மையிலே யாருக்கும் அப்படி ஒரு நிலை வரக்கூடாது, நம்முடைய எதிரி கூட இப்படி ஒரு நிலை வரக்கூடாது. அப்படி ஒரு தொலியே இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருந்தார்கள். எனவே அதன் பின்பு நாங்கள் இந்த வழக்கில் காவல்துறையினர் மீது IPC 302 போட வேண்டும் என்று அவருடைய மகள் பெர்சி கோரிக்கை வைக்க அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பின்பு அன்று இரவு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. போஸ்ட்மார்ட்டம் செய்து அன்று இரவே அவர் போலீஸார் பாடியை நீங்கள் அடக்கம் பண்ணணும்னு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. 3 மருமகனையும் பிடித்து வைத்து, நான் தான் போய் இன்றைக்கி அடக்கம் பண்ண முடியாது, நாளைக்கு தான் பண்ணுவோம், இன்றைக்கி பண்ண முடியாது என்று சொல்லி இரவு 11:30 மணி அளவில் அனைவரையும் அழைத்து வந்தேன். பிறகு அடுத்த நாள் காலையில் குடும்பத்தினருடன் சென்று கடிதம் எழுதி கொடுத்து, அந்த கடிதத்திலும் போலீஸாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட என்று எழுதினது நான் தான். அதை வாங்க மறுத்த பேராசிரியர், நீங்கள் கன்ஃபெஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்படி கொடுக்குறோம், இஷ்டம் இருந்தால் வாங்குங்க, இஷ்டம் இருந்தால் பாடியை தாங்க, இல்லாட்டினா வேண்டாம்னு சொன்னேன். கடைசியில் டிஎஸ்பிலாம் பேசி சரி பரவாயில்ல சார் கொடுங்கன்ட்டாங்க. வாங்கிட்டோம். வாங்கி அதன் பின்பு நாங்கள் அதன் பின்பு இருவருடைய பிரேதங்களையும் பெற்றுக்கொண்டு சாத்தான்குளத்திற்கு கொண்டு சென்று தேவாலயத்திற்கு கொண்டு சென்று அதன் பின்பு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணினோம். அதன் பின்பு பாரதிதாசன் நீதிபதி அவர்கள் விசாரணையை தொடர்ந்தார்கள். அவர்கள் காவல் நிலையத்திற்கு வரும் பொழுது இந்த காவல்துறையை சார்ந்தவர்களெல்லாம் அவரை கேலி கிண்டல் செய்வதும் இது போன்று இருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் நியாயமான ஒரு விசாரணை நடத்தி உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். இந்த கொடூர குற்றவாளிகளுக்கு எவ்வளவு கொடூரமாக அடித்து
கொலை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் கம்பை வைத்து குத்தினது எல்லாத்தையும் அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் திருநெல்வேலியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண செல்வமுருகன், டாக்டர் செல்வமுருகன் மிக நேர்த்தியாகவும் அந்த ரிப்போர்ட்டை போட்டிருந்தாங்க. இது எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு நீதிபதி முன்பாக அனைத்து சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டு மிக நேர்மையான ஒரு தீர்ப்பினை நமது மாண்புமிகு முத்துக்குமரன் சார் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். பாராட்டுக்குரியது. தற்பொழுது இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இன்றும் தமிழக அரசு அறிக்கை தாமதமாவதினால் மீண்டும் அது 2/4/26க்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசே உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக அறிக்கை தாக்கல் செய்யுங்கள். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும். தமிழக அரசு அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். தேர்தல் என்பதையெல்லாம் காரணம் காட்ட வேண்டாம் என்று இன்று நீதியரசர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். தயவு செய்து தேர்தலை மறந்துவிட்டு நீங்கள் இந்த இறந்து போன 2 பேரினுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தரும் விதமாக இந்த கொடூர குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக உழைத்த பொதுமக்களுக்கும், இதற்காக பாடுபட்ட வழக்கறிஞர்களுக்கும், சிபிஐயினுடைய வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார்கள். அனைத்து சமுதாய மக்களும் போராட்டத்தை நடத்தினார்கள். நம்முடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. நன்றி, வணக்கம்.